ஹலோ வெல்கம் டு எஸ்கே அனிமி நர்ஷிப் 399வது எபிசோட பார்க்க போகிறோம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஷினோ டீமை காட்டுறாங்க. 3 நாளா கஷ்டப்பட்டு இதெல்லாம் நான் தாண்டா பண்ணிட்டுருக்கேன். இதெல்லாம் பண்ணுறதுக்கு காரணம் லார்ட் காராக்காக தான்டா அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டே ஃப்ளாஷ்பேக் வச்சு பார்க்குறான். காராவும் ஷினோவும் வேற லெவலில் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. பார்த்தா இவன் தான் காராக்கு தாய்திச்சு ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருப்பான். சடனாக ஒரு கிக்கை விட காராவோட ஷீல்டு வந்து தடுத்துரும். இந்த சாண்ட் யூஸ் பண்ணாமல் இருந்தால் தான் உங்களுடைய ப்ராக்டிஸே ஒழுங்காக இருக்கும், நீங்கள் அதை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். என்னால் இதை கண்ட்ரோலில் பண்ண முடியாது, அதுவே தானாக தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் காரா. சின்ன சொல்லிட்டு இருப்பான், உங்கள் மனசை நீங்கள் நல்லா ஒருநிலைப்படுத்தணும், நீங்கள் எந்த அட்டாக் பண்ண போகிறீங்கன்றத உங்கள் மைண்ட் முடிவு பண்ணணும். அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் டிஃபென்ஸ் பண்ணுறது சேஃப்டியாக இருக்கிறத மட்டுமே நீங்கள் எய்ம் வைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அஃபென்ஸை கையில் எடுத்தால் தான் நீங்கள் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஷீனோ. அந்த சாண்ட் அவனை வந்து உங்களுக்கு ப்ரொடக்ட் பண்ணல, அது ப்ரொடக்ட் பண்ணக்கூடாது நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சிம்பிள், அது உங்களுக்கு ப்ரொடக்ட் பண்ண வரத்துக்குள்ளே நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்களே உங்களை ப்ரொடக்ட் பண்ணிப்பேன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது வராது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். பார்த்தா ட்ரைனிங் அடுத்த லெவலுக்கு போகும். வேறு லெவலில் காராவும் சண்டை போட ஆரம்பிச்சிடும். லார்ட் காரா, நீங்கள் உண்மையிலுமே வேறு லெவலில் ட்ரைனிங் பண்ணியிருக்கீங்க. லார்ட் காரா, நீங்கள் தாய் ஜூட்ஸில் மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அட்டாக்கிங் ஸ்கில்லும் வேறு லெவலில் இம்ப்ரூவ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த மாதிரி எனக்கு ஒரு டீச்சர் கிடச்சிது, எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். இருந்தாலும் நீ போய் முதல்ல ஜூனியன் ஆகிட்டு வா, முதல்ல ஜூனியன் எக்ஸாம் அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் காரா. காரை சொல்லிட்டு இருப்பான், நீ கண்டிப்பாக ஒரு நாள் சாண்ட் வில்லேஜோடைய சிறந்த ஷினோபியா வருவேன் அப்படின்ட்டு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு சரி நம்மளுடைய மோட்டிவ் வந்து இப்போதைக்கு நம்ம ஜெயிக்கிறது வந்து நம்மளுடைய மோட்டிவ் கிடையாது, சாண்ட் வில்லேஜ் சேர்ந்த எல்லாரும் ஜெயிக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். காரா எனக்கு எவ்வளவோ செஞ்சிருக்காரு, அவருக்காக நான் இதை செய்ய போகிறேன். இங்கே நம்ம சாண்ட் வில்லேஜ் சேர்ந்து எல்லாரையும் பாஸ் பண்ண வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருப்பான். சொல்லிட்டு இருப்பான், ஐயா ஒய் போன வாட்டி 5 நாள் வச்சானுங்க போட்டி, இந்த வாட்டி நான் வெறும் 3 நாள் தான் வச்சிருக்கானுங்க, அந்த அளவுக்கு இருக்காது பழகுதுன்னு சொல்லிட்டு இருப்பான். இல்லை எதுக்கும் நீங்கள் ஜாக்கிரதையாக வருங்க, இந்த இடத்த பார்த்தாலே ரொம்ப டேஞ்சராக தெரியுது. இது ஒரு பாலைவனன்றதுனால ஒன்ஸ் சூரியன் மட்டும் உதிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா டெம்பரேச்சர் ஏறிக்கிட்டே இருக்கும், இது ஒரு நரகம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நிஜி. சரி இப்போதைக்கு நம்மளுடைய மெயின் ரோல்ன்றது அந்த ஸ்க்ரால் எடுக்கிறது தான். அந்த ஸ்க்ரால் இப்போ எந்த டீமை நம்ம டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பா. என்கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நேற்று நீங்கள் சாப்பாட்டுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்களே, அப்போ நான் ஒன்று நோட் பண்ணேன். 1-2 இல்லை, எல்லா டீமையும் நோட் பண்ணேன். அவங்களுடைய பவர்ஸ், அவங்களுடைய கேரக்டர்ஸ்னு எல்லாத்தையும் நோட் பண்ணேன். ரிட்டன் வாட்டர் ஃபால்லேருந்து ஃபோன் ஒரு டீம் வந்துச்சுல, அதுவும் அப்புறம் சாண்ட் வில்லேஜ்லேருந்து ஷீரான்னு ஒருத்தன் வந்தால, அந்த 2 டீமை தவிர எந்த டீம் கூட வேணா போட்டி போடலான்னு சொல்லிட்டுருவா நெஜி. ஏய் நெஜி, நான் நேற்றே நினச்சேன் என்னடா இவன் சண்டை போகிறானுங்க தடுக்கவே மாட்டான்ட்டு. ஓ இதுக்காக தான் நீ பிளான் போட்டு நின்றுட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாட்டேன்ட்டு இல்லையே ஆரம்பிச்சிருவான். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது வாய், இருக்கிறதுல ஸ்ட்ராங்கான டீம் அது 2 தான் சொல்கிறேன். அப்போ அந்த டீம் அடித்தாதான் நம்மளுக்கு கெத்து அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். லீ தெரியும்பா நீ இந்த மாதிரி தான் பேசுவேன்னு தெரியும், இருந்தாலும் நம்ம 2.5 வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஜூனியர் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதா நம்மளுக்கு முக்கியம்னு சொல்லிட்டு இருப்பான் நெஜி. 1000 தான் தொல்லுத்தலை, எனக்கு மனசு வர மாட்டேங்குதுன்னு சொல்லி நெஜி வச்சுட்டு இருக்கான். வேறு அவங்க ப்ளஸ்லேருந்து குதிக்க அவ்வளோதான் மேட்சை ஸ்டார்ட் பண்ணி விட்ருவாங்க. நம்ம ஆசுமாவும் குரனே காட்டுறாங்க. என்னடா இது டீமன் டெசன்ட்குள்ளே நம்ம வேற போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்ட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ மைட் கைக்கு லேடிஸ் சொன்னாரேக்கிட்ட ஒரு மெசேஜ் வருது. என்ன நான் படித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மைட் காய் படித்து காட்டுவான். அதில் ஒன்றும் இருக்காது, காராவை பாதுகாக்கணும், காராவுக்கு ப்ரொடக்ஷன் கொடுங்க, ஏன்னா மற்ற வில்லேஜஸ் சேர்ந்தவங்க காராவை அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குது, காராவை நல்லபடியாக ப்ரொடக்ட் பண்ணணும், அதுக்காக நம்ம ப்ரொடக்ஷன் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு லேடி சொன்னாடே. காரா அவனை தன்னைத்தானே பணைய வைக்கிறான், அதெல்லாம் எனக்கு புரியுது, பட் நம்மளும் அவன் கொஞ்சம் ப்ரொடக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லேடி சொன்னாடே. இப்போ காராக்கு எதனா ஆச்சுன்னா அது இடன் லீஃப் வில்லேஜையும் கண்டிப்பாக பாதிக்கும், அதனால பேர் அங்கே நல்லா உன்னிப்பாக கவனிங்க, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் முன்னாடியே தடுக்க ட்ரை பண்ணுங்க, எந்த வேலையை பண்ணா இருக்கட்டும் காராவை மட்டும் ப்ரொடக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாடே. உடனே ஆசுமா வச்சுட்டு இருப்பான். ஓ அவனே அவனை பகடக்காயை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானா, சரி அப்போ நம்ம ப்ரொடக்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் அப்படியே கிளம்புறாங்க. ஷீரா டீமை காட்டுறாங்க. அந்த பொண்ணு ஒன்று இருக்குது, அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருப்பான் ஷீரா, உன்னுடைய பவரை நீ உண்மையிலுமே வேறு லெவலில் யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. என்னுடைய பவரே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வாட்டர் ட்ராப்ஸ் தான், அதாவது எவ்வளோ தூரத்தில் தண்ணி இருந்தாலும் அந்த தண்ணி வந்து அவள் இன்ஸ்டண்ட்டாக கண்டுபிடிச்சிருவா. என்னோட ஜுட்ஸு இந்த டைமில் யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா வெயில் வேறு மண்டே போலகுது அப்படின்ட்டு இருப்பா. முன்னாடி இடன் சாந்த ஒரு டீம் தான் போயிட்டு இருக்கு, அதுக்கு பின்னாடி இடன் லீஃபஸ் இந்த ஒரு டீமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவா. அப்போ சரி மக்கண்ணே அவங்க டேரக்ஷனை மாற்றி விட்டுரு. உடனே அந்த பொண்ணு தண்ணி மூலமாக ஒரு சிக்னலை கொடுக்க அவங்களும் டேரக்ஷனை மாற்றி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. நெஜிக்கு அங்கே போயிட்டு என்னடா இங்கே தான் நான் வந்துட்டு இருந்தானே, எங்கே போனானுங்கன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருப்பானுங்க. நெஜி உடனே பேக்கொன்னு போட்டு பார்த்துட்டு என்னடா இப்போ நீங்கள் எங்கே போனானுங்க தெரியலேன்ட்டு பார்த்துட்டு இருப்பான். உடனே ராக்லி கூப்பிடுவான். வாய் இங்கே பாருங்க வாய், இந்த குணாய் இங்கே தான் இருக்குது, இது நான் குத்தி வச்ச குணாய் தான், நேரம் திருப்பி வந்த இடத்துக்கே வந்துட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு இருப்பான். லீ இது ஃபுல்லாக பாலைவனமாக இருக்குல்ல, என்ன கிளவன் தெரியல வெந்தத்துக்கே வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ராக்லி சொல்லிக்கிட்டு இருக்க. தெரிஞ்சு நம்ம கெஞ்சுட்ஸில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நிஜி. சொல்லிட்டு இருப்பான், நம்ம யாரையுமே பார்க்கல எப்படி கெஞ்சுட்ஸில் வந்திருப்போம் அப்படின்ட்டு. உடனே 3 பேர் ரிலீஸ் பண்ணி பார்க்குறாங்க, பார்த்து நிஜத்தில் கெஞ்சுட்ஸில் தான் இருந்திருக்காங்க. ஜி நான் அவங்களை கண்டுபிடிச்சிட்டேன், இதை விட்டால் நமக்கு சான்ஸ் கிடைக்காது வாங்கடா அப்படின்ட்டு அனலோகத்தில் ஓட ஆரம்பிச்சிருவானுங்க. சாண்ட் வில்லேஜ் டீமை காட்டுறாங்க. ஷீனோ கொடுத்த இன்ட்டுபடி அவங்க லீஃப் வில்லேஜ்காரங்க நம்மளை தான் தொத்திக்கிட்டு இருக்காங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. வேகமாக தான் ஓடிட்டு இருப்பானுங்க, பட் நெஜி டீம் வந்து பிடிச்சிருவாங்க. பிடிச்சி ஆளுக்கு ஒருத்தனை பிடிச்சி துவைச்சிட்டு இருப்பாங்க. சாண்ட் வில்லேஜோடைய டீம் லீடரு டேய் வாங்கடா இதை விட்டால் நமக்கு சான்ஸ் கிடைக்க தப்பிச்சு ஓடி புடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். தம்பே நான் ஆல்ரெடி என் ரேஞ்சுக்குள்ளே மாட்டிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நிஜி.
டைகிராம் 64 பம்ப்ஸ் நம்ம ஆரம்பிப்பான். பார்த்தா குடுக்க ஒருத்தன் வந்து பிளாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். எல்லாம் வனாவரே அடிச்சுக்கிட்டே இருப்பான் நெஜி விடாம. எவனா வாங்கடா குறுக்கான்னு சொல்லிட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருப்பான். பட் எல்லாத்தையும் தாங்கிட்டு நிற்பான். யாரா இவன்? சாண்ட்விச் டீம் இதை விட்ட நம்ம சான்ஸ் கிடையாது, இதை நம்ம ஓடிடலாம் வாங்க, ஹேய் நீங்கள் பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவானுங்க. ஒரே சந்தோஷம், வாய் நான் இவங்க கூட தான் சண்டை போடணும்னு நினச்சேன், வாய் இவனை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஷீராவோட டீமும் இறங்கிட்டு வாங்க. லேட்டஸ்ட் கெஞ்சிட்ஸுலேருந்து எப்படி தப்பிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா. ஸ்டார்டிங்கில் பூ ஒன்று பூக்கிற மாதிரி காமிச்சு அதுலேருந்து காற்று மாதிரி பறக்கும். அதில் தான் கெஞ்சிட்ஸுவே போட்டிருக்காங்க. அந்த வாசனையை நாங்கள் கெஞ்சிட்ஸுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. டீமன் டெசர்ட் எங்களுடைய கோட்டை, எங்கள் கோட்டைக்குள்ளே உங்களால் எங்களை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பாவ. ஆல்ரெடி நீங்கள் வேறு திருப்பி கெஞ்சிட்ஸில் மாட்டிக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தா அது ஃபுல்லாக புதக்குழியாக இருக்கும். அவங்களுக்கே தெரியாததில் மாட்டிப்பாங்க. அவன் வந்து ஷீனோ மட்டும் வந்து சக்கரா யூஸ் பண்ணி அசால்ட்டாக நடந்து போய்கிட்டே இருப்பான். ஷீனோ நான் அவங்க கூட சண்டை போகணும் தான் நினச்சிட்டு இருந்தேன், நீ மட்டும் ஏன் என் கூட சண்டை போடாமல் ஓடிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராக்லி கத்திக்கிட்டு இருப்பான். எனக்கு ஆல்ரெடி தெரியும் நீ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்க, கண்டிப்பாக உன்னை என்னால் ஜெயிக்க முடியாதுன்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். அப்படியே ஒரு வேளை நம்ம 2 பேரும் சண்டை போட்டோம், நம்ம 2 பேருக்கும் காயம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இல்லை யாரா அவன் சண்டைனா கிடையாது, சட்டை எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பான். சாரி ப்ரோ, இப்போ எனக்கு சண்டை போட நேரம் இல்லை, எனக்கு பெரிய கோல்ஸ் எல்லாம் இருக்குது, அதை நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். வாங்க வாங்க போகலாம், அவனுங்க இப்போ நான் சாவட்டன்னு எனக்கு கிளம்பிடுவானுங்க. பார்த்தாங்க முதல்ல கொஞ்சம் இழுக்க ஆரம்பிக்குது. யோசிக்கிறான், ஒருவேளை நேற்று நான் மட்டும் அவனை நோட் பண்ணல, அவனும் நம்மளை நோட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சரி ஓகே இப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பானுங்க. அவ்வளோதான் அப்படியே கீழே சாய ஆரம்பிக்கிறாங்க. மொத்த பேர் கதை முடிஞ்சு அப்படின்ட்டு இவங்க புலம்பிக்கிட்டு இருக்க. 18 கேட் ஆஃப் வெஸ்ட் ஓப்பன் அப்படின்னு சொல்லி லீ அசால்ட்டாக காப்பாற்றி வெளியே கூட்டின்னு போயிடுவான். டீம் பேக்கு கொண்டு போட்டு போப்பான். இப்போ எப்படா வெளியே போகிறது, வெளியே போகலாம் நம்ம ட்ரெயில் ஆகிடுவோண்டா, மொத்தமே வேஸ்ட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருப்பானுங்க. இங்கே ஷீரா காட்டுறான், அவன் சாண்ட் வில்லேஜ்காரங்களாம் பார்க்க வந்திருப்பான். முதல் குழியில் மாட்டி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. ஒரு வழியாக இதுதான் கரெக்டான டைம், இந்த டைமில் போயிட்டு நீங்கள் மற்ற டீம் கிட்ட இருந்து ஸ்க்ரால் எடுத்துக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இதை தாண்டா நாங்களும் சொல்கிறோம் அப்படின்ட்டு இவங்ககிட்ட இருந்து ஸ்க்ரால் எடுத்துக்கு ரெடி ஆகிடுவானுங்க. ஏன்டா இப்படி எச்சத்தனமாக நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான். ஏன்னா கேட்குறேன், ஏன்னா எங்கள் யாருக்குமே ஒன்றும் பிடிக்காதுடா. ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஷீனை வந்து சாண்ட் வில்லேஜில் இருக்க எல்லாரும் கூப்பிட்டு வச்சு பேசியிருப்பான். சாண்ட் வில்லேஜில் நிறைய பேர் ஜுனின் ஆகணும், அதனால நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சரி நீ ஹெல்ப் பண்ணுறதவே இருக்கட்டும், அதெல்லாம் எதுக்காக நீ செய்கிற, என்ன அவசியம் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லாம் நான் லார்ட் காராக்காக செய்கிறேன், லார்ட் காராக்கு நான் செய்கிற கைமாறா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஷீனோ. இந்த மாதிரி ஒருத்தெல்லாம் ஜுனின் ஆகிறதுல எங்களுக்கு சுத்தமாக விருப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. நம்பிக்கை துரோகிகளா, ஷீனா தானே அவங்கள காப்பாற்றினா, உனக்கு தெரியும் உங்ககிட்ட எல்லாம் பேசுறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ண ஆரம்பிக்க ஷீனோ சண்டை போட மாட்டான். நானும் உங்ககிட்ட சண்டை போடுற மைண்ட் செட்லலாம் வரல, ஸ்க்ராலை மட்டும் கொடுங்க நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. எப்பவுமே வேற லெவலில் தப்பிச்சுக்கிட்டு இருப்பா. ஏன்னா சின்ன சின்ன வாட்டர் டாப்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதை வச்சு அவன் மூமெண்ட்ஸ் என்னன்றத தத்துருமா பார்த்து தப்பிச்சுக்கிட்டே இருப்பா. இன்னையெல்லாம் எவனாலையும் தொட முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பா. இருக்கிறவன் உஷாராயிடுவான். சரின்ட்டு ஒரு சின்ன ட்விஸ்ட்டாக போட்டு ஃபயர் பாம் மாதிரி ஒன்று போட்டு விடுவான். அவள் கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். சாக்கு அந்த பொண்ணை போட்டு தள்ளுங்கடான்ட்டு அவங்க போட்டு தள்ள ட்ரை பண்ணா அப்போ ஷீரோ வந்து குறுக்க வாங்கிடுவான். அந்த அடியை பார்க்கறதுக்கே எங்களுக்கு பிடிக்கல, அவங்கள கொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லா பக்கத்துலையும் ஷெரிக்கணத்துக்கு வீச லீவ் ஃபரிக்கேன் ரொட்டேஷன் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. தலைவன் ராக்லி வேற லெவலில் நின்றுட்டு இருப்பான், எல்லாத்தையும் தட்டி விட்டு. நான் வாய் சௌக்கியமான்னு கேட்டுட்டு இருப்பான் ராக்லி. எதுக்கிட்ட இங்கே வந்தேன்னு கேட்டுட்டு இருப்பான் ஷீனோ. சரி விட 3 பேர் வந்தா என்ன, நம்மனா 6 பேர் இருக்கோம்ல, அசால்ட்டாக முடிச்சிடலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது 3 பேர் 6 வேலை ஓடுங்கன்ட்டு ஓட்டுருவானுங்க. எதுக்காக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, எங்களுக்கு என்ன அவசியம், அது மட்டும் இல்லை நீங்கள் எப்படி அந்த புதக்குள்ளேருந்து தப்பிச்சு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. டென்டன் பெரிய ஏணி வர வச்சு அந்த ஏணி மூலமாக தான் ஏறி வந்திருப்பாங்க வெளியே. எதுக்கு உங்கள் காமராட்சி உங்களை அட்டாக் பண்ணுறாங்கன்னு சொல்லி நெஜி கேட்டுட்டு இருப்பான். இவன் தான் எல்லாரையும் போய் காப்பாற்றினா, இவனையே எதுக்கு அட்டாக் பண்ணானுங்கன்னு நெஜி வச்சுட்டு இருக்க. ஷீரா ஒன்றும் நார்மலான ஷினோபி கிடையாது. ஷினோபி கிடையாதுன்னு எனக்கு புரியல. ஷீரா வேற மாதிரின்னு சொல்லிட்டு இருப்பான் லீ. என்னடா ஷீரா பற்றி உனக்கு என்ன தெரியும்? அதுவா ஷீராவும் என்ன மாதிரி தான், அவங்ககிட்ட நிஞ்சிட்ஸும் கிடையாது கெஞ்சிட்ஸும் கிடையாது. அவனாலே தாய் ஜுட்ஸு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் முடிஞ்ச எக்ஸ்பீரியன் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணுங்க. பாய் ஹால்.